நான் வந்து ரெட்மி K20 வந்து யூஸ் பண்றேன். ஸோ அது லேட்டஸ்டான ஜிகேம் வந்து ஜிகேம் 7.3 வந்து இருக்கு. ஸோ அந்த ஜிகேம் 7.3 வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஜிகேம் 7.3 வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பக்கெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே வந்து தெரியும். உங்க போனுக்கு வந்து ஜிகேம் வந்து எப்படி எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து பாருங்க. நான் வந்து சொல்றேன் எப்படி நம்ம ஜிகேம் வந்து டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரெட்மி K20 வந்து ஜிகேம் 7.3 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஜிகேம் 7.3 வந்து ஒரு ரிவ்யூ வந்து மாதிரி பார்க்கலாம். ஸோ அது வந்து நமக்கு டே லைட்ல எப்படி இருக்காது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் சைட்ல வந்து எப்படி இருக்காது, போர்ட்ரேட்ல எப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள் ஷாட்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற லெவலுக்கு வந்துரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இதான் வந்து நம்ம ஜிகேம் 7.3. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து எப்பவும் போல நமக்கு வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ணல. ஒரு ஜிகேம் நார்மலா எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ எப்பவும் போல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நைட் சைட் வந்து இருக்கு. ஸோ நைட்ல வந்து நம்ம போட்டோ எடுக்கிறது வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் போர்ட்ரைட் ஷாட், தென் அதுக்கப்புறம் கேமரா, தென் வீடியோ, தென் மோர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பேனரோமா, போட்டோஸ்பியர், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கான வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த மேல வந்து நம்ம ஒரு ஏரோ மார்க் மாதிரி காட்டும். ஸோ அந்த ஏரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செட்டிங்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கு மேல வந்து நம்ம ஜூம் வந்து பொறுமை கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணா நம்ம செட்டிங்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஃபிளாஷ் ஆன் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைமர், ரேஷியோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து மேல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ இந்த எல்லா ஜிகேம் நான் நிறைய ஜிகேம் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். பட் எனக்கு வந்து மேஜரா வந்து செல்ஃபி கேமரா வந்து ஒர்க் ஆகிறதே கிடையாது. நம்ம செல்ஃபி கேமரா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து போட்டோ எடுக்க மட்டும் தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஜஸ்ட் அப்படியே வீடியோ மோடுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் வந்து ஆயிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்துக்க முடியும், போட்டோ வந்து எடுத்துக்க முடியும். பட் செல்ஃபியில வந்து பார்த்து நம்ம போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியுது. வீடியோக்கு வந்து மாத்திரம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து போஸ்ட் அப் வந்து ஆயிருது. ஸோ இதை வந்து கூகுளுக்கு வந்து இதை வந்து ஜிகே வந்து ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப நீட்டா வந்து இருக்கும். என்ன மாதிரி நிறைய K20 யூசர்ல வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து செல்ஃபி மோட் வந்து ஒர்க் ஆகுது இல்ல. தென் அதுக்கப்புறம் நான் வந்து ஜிகே ரொம்ப பிடிக்கும். நமக்கு அதுல வர ஷார்ட்ஸ், ஷட்டர் ஸ்பீடு நார்மல் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணா நமக்கு வந்து நார்மல் கேமரா தேவையில்லை. நமக்கு எல்லாருமே வந்து கூகுள் கேமரா வந்து மெயினா யூஸ் பண்றதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு பக் மட்டும் அவங்க சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எரர் வந்து பாருங்க, நம்ம கேமரா கீப் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எரர் தான் வந்து பாருங்க நமக்கு வந்துருது. ஸோ இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப நீட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டையும் வந்து கம்பேர் வந்து பண்ணி பார்க்கலாம். நமக்கு நார்மல் கேமரா எடுத்தா நல்லா இருக்கா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் கேமரா நல்லா இருக்கா. ஸோ இப்போ வந்து ஒரு சில ஷாட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்க ரெஃபரன்ஸ் காட்டுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் கேமரா வந்து எடுத்திருந்தேன். அதுல நமக்கு அந்த செம்பருத்தி வந்து போர்ட்ரேட் மூலம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப நீட்டா வந்துருந்துச்சு. நமக்கு எட்ஜ் எல்லாமே வந்து கவர் ஆயிட்டு நமக்கு ஓரளவுக்கு வந்து நீட்டா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை வந்து இருந்துச்சு. ஜஸ்ட் நான் வந்து க்ளோஸ் அப்ல ஒரு போர்ட்ரேட் மாதிரி ஷூட் பண்ணியிருந்தேன். அது வந்து சென்டர்ல மட்டும் மத்த எல்லா இடத்துலையும் வந்து பிளர் வந்து பண்ணிச்சு. ஸோ அதுவும் நீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ளோஸ் அப் ஷாட், இது வந்து பாருங்க நல்லா இருக்கு. இப்போதான் நமக்கு வந்து ஜிகேம் வந்திருக்கு. ஸோ இந்த ஜிகேம்ல நமக்கு வந்து பாருங்க பெட் ஷாட் வந்து பாருங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டா வந்து தெரியல. ஸோ இது வந்து பக்கா இருக்கலாமா மேபி. நமக்கு வந்து போட்டோ வந்து எடுக்கும்போது ஜஸ்ட் நமக்கு ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் மாதிரி ஆட் ஆகுது. அந்த கார்ட்டூன் எஃபெக்ட்ல வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து பேக் கேமரா இருக்கிற பக் அப்படி சொல்லலாம். ஸோ இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து பீட்டா தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வந்து பக் இருக்கும். ஸோ ஃபைனல் வெர்ஷன்ல வந்து கண்டிப்பா பக் இருக்காது. ஸோ நம்ம நார்மலா ஸ்டாக் கேமரா எடுக்கிறதுக்கும் ஜிகேம் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தோம், ஸ்டாக் கேமரா வந்து நீட்டா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஜிகேம் 7.3 வந்து பேக் கேமரா வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நைட் சைட்னா நமக்கு வந்து கூகுள் மூலமா ஒரு கொண்டு வந்த ஒரு ஃபீச்சர். ஸோ நைட் டைம்ல வந்து நம்ம போட்டோ வந்து எடுக்கும்போது ஸோ அது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நார்மலா எடுக்கிறத நைட் சைட் ஆன் பண்ணி எடுத்தா நமக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் இல்லாததால நமக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து பாருங்க. போட்டோ வந்து நார்மலா வந்து 12 மெகா பிக்சல் எடுத்து ஸ்டாக் கேமரா எடுத்துருந்தோம். இது நமக்கு வந்து இப்படி வந்து இருக்கு. இப்போ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து பாருங்க சைட் பை சைட். நமக்கு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைனாலும் நமக்கு இந்த இடத்துல நோட் பண்ணி தான் தெரியும். எனக்கு தென்னமரம் வந்து நல்லா வந்து தெரியுது. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நைட் சைட்ல வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிகேம் வந்து பாருங்க, நம்ம ஜிகேம் வந்து பார்த்தா நம்ம ஸ்டாக் கேமராவோட ஜஸ்ட் நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதே சேம் கார்ட்டூன் எஃபெக்ட் வந்து பார்த்தா இங்க வந்து கிடைச்சிருக்கு. அந்த கார்ட்டூன் எஃபெக்ட் மட்டும் இல்ல, நமக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு நம்ம எம்ஐயோட ஸ்டாக் கேமராவோட கூகுளோட கேமரா வந்து பண்ணா கொஞ்சம் கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா வந்து நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து கூகுள் கேமரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நைட் சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜிகேம் 7.3 வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ அதில் நமக்கு வந்து ஒரு சில பக் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வீடியோ மோட் வந்து யூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். இது நம்ம வீடியோ வந்து கம்பேரிசன். ஓகே, நம்ம வீடியோ கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம கூகுள் கேமரா ஸ்டாக் கேமரா எடுத்து இதுல
இது நம்ம வந்து 1080p 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து யூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். நமக்கு ரெண்டு எடுக்கும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு எதுவுமே தெரியல. நம்ம நார்மலா வந்து அதுல இது பாக்குறதுக்கான பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. பட் ரெண்டுமே வந்து சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. பட் இதுல நம்ம 1080p 60 ஃப்ரேம்ஸ்ல எடுத்தனால நமக்கு வந்து எந்த இதுவுமே வந்துட்டு ஒரு சட்டர் வந்துட்டு நம்ம ஒரு லாகிங் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஸோ இது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா மெயினே வந்துச்சுன்னா நம்ம போர்ட்ரேட்ல தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ நம்ம போர்ட்ரேட் வீடியோ கம்பேரிசன் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோ வந்து ஸ்டாக் கேமரால எடுத்தது. நமக்கு வந்து போர்ட்ரேட் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ஆயிருக்கு. நமக்கு பேக்ரவுண்ட் பொக்கே கூட வந்து வந்திருக்கு. ஜஸ்ட் நான் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு வேண்டி வந்து ஒரே டைம் தான் டேப் பண்ணேன். பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து கரெக்டா வந்து வச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த இடத்துலயும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து மிஸ் பண்ணல. நமக்கு வந்து ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து ஜிகேம் வந்து பாருங்க. நமக்கு ஜிகேம்ல வந்து கலர்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ஸ்டாக் கேமரா கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது கலர்ஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பொக்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பட் என்ன ஒரே பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து அப்பப்போ மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து மேனுவல் வந்து கிளிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம நார்மலா வந்து நமக்கு 12 மெகா பிக்சல் பேக் கேமரா யூஸ் பண்ணி இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஃபோக்கஸ் மிஸ்ஸிங் எதுவுமே வரல. பட் நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட்ரேட் மோட் வந்து ரொம்ப க்ளோஸ் வந்து கொண்டு போனதுனால நமக்கு வந்து சப்ஜெக்ட் மிஸ்ஸிங் வந்து அப்பப்போ இருந்துச்சு. ஸோ பட் ரெண்டுமே வந்து ஓரளவு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பட் நமக்கு நம்ம ஸ்டாக் கேமரா வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுச்சு. ஓகே கைஸ், இதுதான் நமக்கு வந்து ஜிகேம் 7.3. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து குரூப்ல வந்து போட்டிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க எடுத்த இமேஜ் ஒரு செகண்ட் இப்போ வந்து பாருங்க. இதான் வந்து நம்ம ஜிகேம் யூஸ் பண்ணி எடுத்து சொல்றாங்க. இதுல இருக்கிற போட்டோஸ்லாம் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப நீட்டா வந்திருக்கு. பட் எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நார்மலா ஜிகேம் யூஸ் பண்ணி எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு எடுத்திருந்தேன். பட் நமக்கு வந்து எதுவுமே அந்த அளவுக்கு வந்து கிடைக்கல. இதெல்லாமே வந்து போட்டோ வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் லைட்டா வந்து எடிட் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எந்த வித எடிட்டும் பண்ணல. ஜஸ்ட் நம்ம டேரக்டா வந்து போட்டிருக்கோம். இதான் நமக்கு வந்து ஜிகேம் 7.3. அதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து நிறைய பக் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்படி ஃபிக்ஸ் பண்ணா நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சேனல் ஒரு வீடியோ போடுறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க போனுக்கு வந்து எப்படி ஜிகேம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லா ஒரு வீடியோ போட்டுருவோம். இங்க ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நம்ம ஃபுல் தெளிவா சொல்லியிருந்தோம். போனுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா டெலிகிராம் போய்க்கிங்க. டெலிகிராம் வந்து உங்க போன் என்ன மாடலோ ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ரெட்மி, எனக்கு வந்து ரெட்மி K20. ஸோ எனக்கு வந்து ரெட்மி K20 குரூப் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல நான் போய் ஹேஷ்டேக் போட்டு ஜிகேம் சொல்லி போட்டா எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்க குரூப்லயும் வந்து போங்க, ஹேஷ்டேக் போட்டு ஜிகேம்ல போடுங்க. லிங்க் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி டெலிகிராம்ல தான் வந்து ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஜிகேம் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து ஜிகேம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க போனுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அது ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம 4 நோட்டிபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.